வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா நான் மீட் எடுப்பேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றிணைத்து அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக செயல்படல, அந்த இடத்துல நான் செயல்பட போகிறேன்ற மாதிரி சசிகலா சொன்னது. கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இதை பற்றி செய்தியாளர் சந்திப்பப்போ கேட்கும்போது, என்னங்க சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சிக்கு கைப்பற்ற போகிறேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கேட்கும்போது, கட்சியில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச விரும்பலன்ற மாதிரி மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மூஞ்சியும் மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ டெல்லி மேலிடத்துல பச்சை கொடி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்காரு. ஸோ அண்ணாமலை அதே மாதிரி ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்காரு. ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிக்னல் கொடுத்தா கண்டிப்பாக அதிமுகன்ற ஒரு கட்சியை காலி பண்ணிடுவாங்க போல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய சீனியர்கள், குறிப்பிட்டு வேலுமணி, செங்கோட்டையெல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்களுக்கு தெரியும். ஜெயக்குமார் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தாரு, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களை பற்றி பேச அவசியம் இல்லை. 2020 சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னாங்க. திருப்பி எப்படி ரீஎன்ட்ரி? ஸோ நீ எல்லாம் கவனித்து பாருங்கள், அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது மட்டும் கிடையாது, அம்மாவால் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்க அந்த குடும்பம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து பார்த்திங்கன்னா சசிகலாவட்டும் இணைஞ்சாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தையும் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் சொல்லியிருந்தார். ஸோ ஜெயக்குமார் இன்னும் ஒன்று சொல்லியிருக்காரு, அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்திங்கன்னா இனி இல்லை, எப்பயுமே சம்மந்தம் இல்லை. மீடியா நீங்கள் தான் பார்த்திங்கன்னா அதை பற்றி பெருசாக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாரு. டிடி தினகரமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, சசிகலா பார்த்தீங்கன்னா என் சித்தி இப்படி பண்ணுறது பெரிய லெவலில் கை கொடுக்காது. 2026 நம்ம ஜெயிச்சு காமிச்சு மீட்டாக தான் பார்த்தீங்கன்னா அதிமுக மீட்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. ஸோ தேனியில் பார்த்தீங்கன்னா பண மழை பொழிஞ்சிருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா பணம் 1000 2000 இந்த மாதிரி இறச்சிருக்காங்க, 200 300. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்க மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. ஸோ இது மட்டும் கிடையாது, பாமக பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்க இடைத்தேர்தலில் அது பார்த்தீங்கன்னா அதிமுக பின்னாடி தான் கேட்டிங்கன்னா பின்னடைவு. ஸோ பெரிய பின்னடைவு தான் இது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாமக பார்த்தீங்கன்னா கணிசமான பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் இருக்குது. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அதிமுக சந்திக்காதனால அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமக வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவோட பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கும் வகையில் 2 கட்சி மும்முனை போட்டி இருந்துச்சு, 4 முனை போட்டி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி மாதிரி தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க முடியாட்டும் கணிசமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அந்தஸ்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்குது. பாமக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டஃப் கொடுப்பாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலாம் சந்திக்க மாட்டாங்க. கடைசி அவங்க சந்தித்த இடைத்தேர்தல் 2010 தான் பெண்ணாகரம் சொல்லிட்டு ஒரு இடைத்தேர்தல் அதில் தான் சந்திச்சிருக்காங்க. 2019 கூட பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலோட 21 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதுலேயும் பெரிய பெரிய லெவலில் கவனம் செலுத்தவில்லை. இடைத்தேர்தல்னாலே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பாமக தரப்புல சொல்கிறாங்க. அதனால் சந்திக்காத ஒரு இடைத்தேர்தலை இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பாமக எடுத்துறதுக்கு முக்கியமான காரணம் செல்வாக்கு உயரும். திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும். இந்த 40 இடங்களை ஜெயிச்சாங்கல்ல, அது கூட பெரிய லெவலில் பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கிடையாது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டஃப் பாஜக, பாமக, திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.